பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளளிப்பின் வடிவினர் பயில்வழி வலம்புரை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவ மகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். 6/3/2026 கும்பம் டு மீனத்துக்கு போகிறார் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரன். கண்டிப்பாக தனுசுக்கு கடந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் மங்களகரமான காரியங்கள். அவாவுடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கங்க, வயசை பார்த்துக்கங்க, எத்தனாவது சுற்றுன்னு பார்த்துக்கங்க. என்ன தொழில் பண்றீங்க? வாத்தியாரா, ப்ரொஃபஸரா, டெமான்ஸ்ட்ரா, பல்கலைக்கழகமா, தொண்டுள்ளமா, அறக்கட்டளையா, நிதியா, மேலாண்மையா, பொருளாதாரமா, ஆர்பிஎஃப்பா, எந்த தொழில், ஐஆர்எஸ்ஆ, மஞ்சள், கரும்பு, நெல், வயல், மலைத்தோட்ட பயிர், எல்லா வகைக்கும் சிறப்பு. ஆன்மீக தேடல், ஆன்மீக சொற்பொழிவு, பார்த்தீங்களா, பட்டிமன்றம், சொற்பொழிவு, எல்லா வகைக்கும் சிறப்பானது தனுசு. நடுவர் பட்டம் பெற்றக்கூடியது தனுசு. அதே மிதனத்துக்குரியது பட்டிமன்றம். ஆனா தனுசுக்குரியது நடுவர் அவர்களே அப்படிங்கிறப்ப அது தனுசு தான். ஆனா மிதனத்துக்கு நடுவர்கள் செல்லாது. அது படிப்புக்கு வேண்டியது. அந்த என்ன டிராப்ட் அதுக்கு வேண்டியது. அந்த வகையில உங்களுக்கு எல்லா வகை தோட்டப்பயிர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டு. 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கிறது உங்களுக்கு நல்ல சொல்லாக்கு. உங்க ராசிக்கு 4 சனீஸ்வரர். தனுச குரு பார்க்கிறாரு. இப்போ 7ஆம் பார்வையரை பார்க்கிறார். அது ஒரு சிறப்பு. உங்க வீட்டை உங்களை பார்க்கிறார், உங்க வீட்டுக்காரர் பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? தாம்பிலே தான் கொள்ள மாட்டோம். சிறப்பான பார்வை 7ஆம் பார்வை. சமசத்த பார்வை உங்க வீட்டை பார்க்கிறார். கண்டிப்பாக உங்க ராசிக்கு எல்லா வகையிலையும் அந்த உணர்வுகள் தடையை மேலும் மேலும் கொடுக்காம குறைக்கத்தான் பார்ப்பாங்க. மேலும் குறைக்காம தான் பார்ப்பாங்க. அப்படி குறைக்கும் பொழுது நல்ல முறையில் கண்டிப்பாக இருக்கும். மேற்கொண்ட தொழிலை செய்யுங்க. 6/3 வாக்கிய பஞ்சாங்கம் சரி, வெளிநாடும் சரி, ப்ரொமோஷன் சரி எழுதி கொடுங்க. மறக்காதீங்க. தசாபத்தியை பார்த்துட்டு எழுதி கொடுங்க. யாருக்கு எந்த உதவியும் நிறைய பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பண்ணி நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்க. ஏன்னா நீங்க அன்புக்குரியவர் மட்டுமல்ல, பண்புக்குரியவர் மட்டுமல்ல, உத்தியோகத்துக்குரியவர், உதவிக்கு உரியவர். உங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. உங்க கையில இருக்கணும். உங்க பாக்கெட்ல இருந்தா தான் நீங்க பஸ்ஸுக்கு, உங்க பாக்கெட்ல இருந்து தான் ஆட்டோக்கு போகணும், உங்க பாக்கெட்ல இருந்து தான் நீங்க ஏதாவது சாப்பிட முடியும். உங்க கையில இருக்குன்னு நினைக்காத தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவர், நீதி தேவதையா இருக்கக்கூடிய துலாமும் நீங்களும் ஒன்றுதான். அதனால கண்டிப்பா 26 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான காலத்தை கண்டிப்பா உருவாக்கும். லக்னாதி மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. என்ன லக்னம் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தனுசுக்கு 56% உண்டு.